வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் எக்ஸாம் சமீபத்தில் நடந்தது சரிங்களா? 20/7/2025 சரிங்களா? 20/7/2025ல நடந்த கொஸ்டின் சரிங்களா? அத பத்தி பார்க்க போறோம். எதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கன்னு சொல்லிட்டேன். அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்மளுக்கு அதிகமா வரும். பிளஸ் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறான்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். சரிங்களா? என்னதான் பார்த்தாலும் ஒருமை, பன்மையில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தப்பு நடக்கும். சரிங்களா? அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தி பார்க்கணுங்க. நண்பர்களே நம்ம சேனல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சம்மந்தமா 26 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இது 27வது வீடியோ. பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கங்க. இப்போ வந்து 27வது வீடியோ போடுறேன். பார்ட் 27 சரிங்களா? நம்ம நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் அடிங்க. சரிங்களா? அந்த நெக நெகட்டிவ் கமெண்ட் அடிச்சாலும் சரிதான், பாசிட்டிவ் கமெண்ட் அடிச்சாலும் சரிதான். நெகட்டிவ் கமெண்ட்ல இருந்தா என்னன்னு திருத்திக்கிடுறேன். அதேமாரி பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தா சரி ரொம்ப நன்றி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரிங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடுக. சரி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல், உண்ணுதல். சரிங்களா? உண்ணுதல், உண்ணுதல். ஆ உண்ணுதல்னா நினைத்தல், உண்ணுதல் இன்னொன்னு உண்ணுதல்னா சாப்பிடுதல். சரிங்களா? இந்த உண்ணுதல்னா 3 சொல்லி உண்ணுதுன்னா சாப்பிடுதல்னு அர்த்தம். சின்ன ஒண்ணு சொல்லி இருந்ததுன்னா நினைத்தல். சரிங்களா? அடுத்து பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக. பொருந்து, பொறுத்து. தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். சரிங்களா? தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். ஆப்ஷன் சி தான் இது சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. சரியா? எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். சரிங்களா? இது வந்து ஆ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இக்கு பாருங்க. எனக்கு எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். எதுக்கு போடணும்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? 4ஆம் வேற்றுமை உறுப்பு விரிகள 4ஆம் வேற்றுமை விரிகள்ல வல்லினம் மிகுன்னு சொல்லி போட்டிருந்தேன். சரிங்களா? அதேமாரி 2ஆம் வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும். அத பார்த்துக்கங்க. இத பார்த்து நம்ம ஆல்ரெடி போட்டுறலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வல்லினம் மிகு, மிக அடங்கல் படிச்சிருக்கோம். அத கொஸ்டின் போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. தமிழ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. அத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சும். அடுத்து பாருங்க. ஒற்று பிழையற்ற ஒரு விடையை கண்டறிக. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை வந்து வெளிப்படையா வருது. அப்பவும் 2ஆம் வேற்றுமை விரியில வந்து 2ஆம் வேற்றுமை ஒ வந்து வந்து அழகா வரும். 2ஆம் வேற்றுமை இதுல வந்து வல்லினம் மிகும். இது பாருங்க வந்து வெளிப்படையா வந்திருக்கு. அதனால வந்து இதுல வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எழுத்து பிழை நீக்கிய தொடரை தேர்வு செய்க. சரிங்களா? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு எதுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டேன். அதாவது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். சரிங்களா? அந்த ஓ வந்து சுழிச்சு வரும். ஓ அப்படின்னு வரும். உயிர்மெழுத்துக்கள்ல ஓன்னு வரும். சரிங்களா? அதான் வந்து ஒரு இது. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. எழுத்து பிழை நீக்கிய தொடரை தேர்வு செய்க. சரிங்களா? மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீரை கொண்டு குளிர செய்தான். சரிங்களா? அதாவது இதுவும் அதே மாரி தான். சரிங்களா? எழுத்து அதாவது வந்து இது எப்படின்னா எழுத்து பிழை அதாவது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு மாரி. சொல்ற மாரி எது கரெக்ட்ன்னு கேட்காங்க. பார்த்துக்கங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா, நீக்குதல் சொல்லின் எதிர்ச்சொல் நம்மளுக்கு தெரியும். சேர்த்தல். சரிங்களா? சரியான இணையை தேர்வு செய்க. சரிங்களா? 8ஆம் கொஸ்டின். இதுல வந்து சரியான இது கேட்டா, மையல்னா விருப்பம். சரிங்களா? மையல்னா விருப்பம். மத்த எல்லாம் தவறுதலா குடுத்துருக்காங்க. சரியான ஒரு குறிப்பு பெயரெச்சம் எதுவும் சரியா குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம். சரிங்களா? சிறிய கடிதம்ங்கிறது ஒரு கரெக்ட்டான ஒரு குறிப்பு பெயரெச்சம். மத்தெல்லாம் வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. ஆற்று என்ற வேர் சொல்லின் வினையாளன் பெயரை தேர்வு செய்க. ஆற்று என்ற சொல்லின் வினையாளன் பெயர் கேட்டா ஆற்றுவான். சரிங்களா? ஆற்றுவான் தான் சரியான இது. வளர் என்ற சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தா. வளர் என்ற சொல்லின் வினையெச்சம் கேட்டா வளர்ந்து. சரிங்களா? வளர்ந்து தான் சரியான வினையெச்சம். அடுத்து பாருங்க. பனி என்ற சொல்லின் வினையெச்சத்தை இருந்தா பணிந்து. சரிங்களா? அடுத்து பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. 13ஆம் கொஸ்டின். படித்தான்ங்கிறது வந்து வேர்ச்சொல் வந்து படி. சரிங்களா? வேர்ச்சொல் எப்போதும் கட்டளை பொருள்ல இருக்கும். ஆப்போசிட் சொல்ல நபர பத்தி இருக்கும். அடுத்து வினைமுச்சுக்கு உரிய வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக. வினைமுச்சுக்கு உரிய நடக்கிறங்கிறது ஒரு வினைமுச்சு. அதோட வேர்ச்சொல்ங்கிறது நட. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. இது அது புத்தகம் அல்ல. அப்படிங்கிறது ஒரு தவறான வேர்டு. சரிங்களா? அது எப்படி வரும்னு கேட்டா, அது புத்தகம் அன்றுன்னு வரும். சரிங்களா? அதான் சரியான இது. ஆனா இது வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், இதுல வந்து தவறான தொடரை சேர்ந்த இதுல வந்து இதான் சரியான இது தவறா இருக்கு. அப்ப இதான் கரெக்ட்டு. அவன் கோழை அல்ல.
இவன் குழந்தைகள் அல்ல, அவர்கள் விருந்தினர் அல்ல. இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துக. நீர் தேங்கியிருக்கு நீர் வந்து தேங்கியிருக்கு. நீர் வந்து எங்கே தேங்கியிருக்கிறது? இதான் வந்து சரியான இது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. சரிங்களா? விடை நேரடி விடையாக இருப்பதால் அது டேஷ் விடை என அழைக்கப்படும். விடை வந்து என்னன்னா, நேரடி விடைக்கு இன்னொரு பேருனா வெளிப்படை விடை. சரிங்களா? நேரடி விடைக்கு வெளிப்படை விடைன்னு பேர் உண்டு. அவ் என்னும் எழுத்துக்கு உயிரெழுத்து என்னதுங்க? ஒரு இன எழுத்து என்னன்னு கேட்டா, அவ்வுன்னு கேட்டா ஊல முடியும். அவ்வு அப்படி முடியும். அந்த அந்த வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க. அவ் அப்படி ஊல முடியுது பத்தியில. அப்போ அவ்வுக்கு என்ற மொழி எழுத்துக்கு இன எழுத்துன்னு கேட்டா ஊ தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கடலுக்கு வேறு பெயர். கடலுக்கு வேறு பெயர் என்னது? பறவை. சரிங்களா? இந்த ரே மட்டும் எந்த ரே வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பின்வரும் சந்த கவிதைகளில் வந்த பிழையை திருத்துக. காலை பாருங்க. காலமலை தூறலிலே கலையாய் பிறப்படுத்தோம். சரிங்களா? அத வந்து என்னன்னு கேட்டீங்களா, அதுல வந்து வந்த பிழை என்ன பிழைன்னு கேட்டீங்கன்னா, மலை. சரிங்களா? மலை வந்து எந்த ல வரும் பாருங்க. சரிங்களா? மலைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், இமயமலை அந்த லேத்த தூக்கி போட்டானே, அதுக்கு வந்து மலைக்கு வந்து தமிழுக்கு வர ல வரும். தூறலில் வந்து தூறலிலே தூறல். சரிங்களா? அடுத்து பாருங்க கலை. இந்த ல வரும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர ல. சரிங்களா? இதான் வந்து 20வது கொஸ்டின் சரியான பதில். குறில் நெடில் மற்றும் பொருள் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்தீங்க. வீடு, விடு, வீடு. சரிங்களா? விடுன்னா பிரிந்து போதல். வீடுன்னா குடியிருப்பு. சரிங்களா? விடுன்னா பிரிந்து போதல், வீடுன்னா குடியிருப்பு. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. விழித்து பிளஸ் எழும் என்னும் சொல்லை சேர்த்தெடுத்து எழுதுக. விழித்தெழும். சரிங்களா? விழித்து பிளஸ் எழும்னா விழித்தெழும். நீலம் பிளஸ் வான் சேர்த்து எழுதுகன்னு கேட்டா நீலவான். நீலம் பிளஸ் வான்னா நீலவான். இவை பிளஸ் எட்டும் சேர்த்து எழுதுங்க. இவை எட்டும். அடுத்து பாருங்க. பிரித்தெழுதுகளை வானம் மலர்ந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பிரித்து எப்படி கிடைக்கணும்னா வானம் பிளஸ் அளந்து. சரிங்களா? வானம் பிளஸ் அளந்து. 26வது கொஸ்டின் பூவின் நிலையை குறிக்கும் சொற்கள். பூவின் நிலைக்கு எப்படி குறிக்கணும்? அரும்பு, செம்மல், போதும். இது வந்து பூவின் நிலை குறிக்கும் சொற்கள். மற்ற எல்லாம் பூவின் நிலை குறிக்காது. அவன் நன்கு படித்தான், அதனால் தெரிவில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அதாவது 27வது கொஸ்டின் வந்து இந்த அண்டர்லைன்ல ஆதனால் அப்படின்னு வரணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க. உத்தியோகம். உத்தியோகம் அப்படின்னா பணி. சரிங்களா? உத்தியோகம்னா என்னது? பணி. அடுத்து பாருங்க. ஊர் பேரின் மறுவை எழுதுக. உதகமண்டலம். உதகமண்டலம் வந்து உதகை. சரிங்களா? ஊர் பேர் மறு பேருங்கிட்ட உதகமண்டலம்னா உதகை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுன்னு கேட்டா நடுநிலை உடைமை. நடுநிலை இருக்கிறதா அவங்க வந்து புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. சரிங்களா? புல் என்பதன் வேறு பேருன்னு கேட்டா புல்லுன்னா பறவை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. எழுத்து வழக்கு. சரிங்களா? ஒத்தடம். எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. ஒத்தடம்னா ஒஞ்சடம். அதாவது பேச்சு வழக்கு ஒத்தடம். ஆனா வந்து எழுத்து வழக்குல இருந்து ஒஞ்சடம். அதான் சரியான இது. இருபொருள் தரும் சரியான விடையை தேர்வு செய்க. திங்கள்னா திங்களுக்கு வந்து என்னது? மாதம். நம்ம திங்களுக்குன்னா மாதம், மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திங்கள்னா நிலவு, சந்திரன் அப்படின்னு வார்த்தை உண்டு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ஒரு பொருள் பன்மொழி. அதாவது சூரியனுக்கு வந்து பருதினாலும் சூரியன் தான், வெய்யோனாலும் சூரியன் தான். சரிங்களா? இதுல வந்து பருதினாலும் வெய்யோனாலும் சூரியன் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை. சரிங்களா? இதுல வந்து குமரகுருபர் வந்து சொன்ன இது. அதாவது குழந்தையோட விளையாட்டு பத்தி இத்தனை பருவங்கள் எப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம வந்து அகர வரிசைப்படி சரி செய்யுங்க. அகர வரிசைப்படின்னா க, கா, கி, கு, கே, கை அப்படி ஒரு பக்கம் வரும். இன்னொரு பக்கம் வந்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னித்து. இதுல வந்து நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து கா தான் ஃபர்ஸ்ட். அப்போ காப்பு. அது இக்கு, இங்கு, இச்சு அதை பார்த்து நீங்க கரெக்டான இது அகர வரிசையை பத்தி போட்டுக்கோங்க. சரிங்களா? பொறுத்துக. சரிங்க. பொருந்தா சொல்லை கண்டறிய. பொருந்தா சொல்லின்னு கேட்டா சித்திரை. இது வந்து பொருந்தல. சரிங்களா? சென்றால், வந்த, நடந்து இதெல்லாம் வந்து பொருந்திருக்கு. ஆனை கொம்பன், குண்டு, குதிரைவாலி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கேட்டா ஒரு நெல் வகை. சரிங்களா? அது என்ன நெல் வகைங்க? நெல் வகையில தான் இப்படி சொல்லுவாங்க. குதிரைவாலி, சிறுமணி, குண்டு இது வந்து நெல் வகையில குறிக்குது. அதாவது சம்பா நெல் வகை. இதுல வந்து பசுமையான டேஸை
டேஷ் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காணுதல் காட்சிக்கு நல்லது. சரிங்களா? இதான் வந்து சரியான பதில். 38ல வந்து ஏ தான் சரியான பதில். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. வவ் வவ்வுனானது கவர். சரிங்களா? வவ்வுனானது கவர். இளமை என்னும் எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா முதுமை. இதெல்லாம் நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். இது பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா தெரியும். அந்த ஆச்சரியக்குறி இந்த ஆச்சரியக்குறி வந்தாலே ஒரு வியப்பு தான். சரிங்களா? இத பார்த்தாலே நம்ம அடிச்சிடலாம். பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்துக. அதாவது முற்றுப்புள்ளி, அதாவது புள்ளி, அதாவது என்னது கால் புள்ளி, அரை புள்ளி, சரிங்களா? முக்கால் புள்ளி எப்படி அது பொருந்தும்னு சொல்லுங்க. இதுல வந்து பொருட்களை எண்ணும் இடங்கள் முற்றுப்புள்ளி போடணும்ங்க. அப்படி கிடையாது. முற்றுப்புள்ளி இது வந்து தவறு. பொருட்கள் எண்ணும் இடங்கள்ல வராது. சரிங்களா? பொருட்களை எண்ணும் இடங்கள் கால் புள்ளி வரும். சரிங்களா? முற்றுப்புள்ளி வந்து சிறுதலைப்பு. இது கரெக்ட். கால் புள்ளி ஆகும் முதலிய சொற்கள் ஒரு ஒரு எழுவாய் பல தொடர்களே வரும் இடங்கள் அரை இது கரெக்ட் தான். சரிங்களா? இதுல வந்து இது தப்பு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து பொருந்தாத இணையை கேட்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுல பொருந்தல. அடுத்து பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிய. திருக்குறள் கயல்விழியால் படைக்கப்பட்டது. அதாவது படிக்கப்பட்டது அப்படின்னு வந்துட்டு அது வந்து செய்யப்பாட்டு வாக்கியம். சரியான தொகை மகரவை தேர்ந்தெடுக்க. கட்குவியல். சரிங்களா? இதுல வந்து ஆட்டு மந்தைன்னு வரும். சரிங்களா? மக்கள் கூட்டம்னு வரும். இதுல வந்து கட்குவியல் இருக்கு. இது கரெக்ட். சரிங்களா? டி கரெக்ட். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கிற. பூக்கொய். சரிங்களா? பூக்கொய், இலையை பறி, கூடை முடை. பானை வந்து வனைதல். சரிங்களா? இது வந்து நம்ம மரபு வினைத்தொடர்கள். சரிங்களா? மரபு இது வினைத்தொடர். ஒளி மரபு, வினை மரபு இதெல்லாம் இருக்கு. அதில் ஆல்ரெடி நான் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவில் லென்த் வீடியோவில் மரபு தொடர்கள்ன்ட்டு ஒரு இது கிடக்கும். சரிங்களா? அதில் பார்த்துக்கங்க. வினை மரபு, ஒளி மரபுன்னு கிடக்கும். அதில் பார்க்காதவங்க இதை பற்றி அழகாக தெளிவாக இருக்கும். மரபு பிழையற்ற தொடரை செய்யுங்க. புறா வந்து குணங்கும். இதுதான் சரியான இது. அந்த அந்த மரபு தொடர்கள் நான் நடத்தின இதில் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு. புறா குணங்குன்ட்டு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரியின் இலைநிலை எவ்வாறுனா, கத்திரியின் இலைநிலை நாற்று. சரிங்களா? கத்திரி இலை வந்து நாற்று. 45வது கொஸ்டின் 48வது கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நேற்று மழை பெய்யும். நேற்று மழை பெய்யுங்கிறது ஒரு தவறான தொடர். நேற்று எப்படிப்பா மழை பெய்யும்? நேற்று மழை பெய்தது. இதான் வந்து சரியான பதில். அடுத்து ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. அதாவது வந்தது. வந்தது அப்படின்னா என்னது? ஒரு அக்ரிணைல ஒன்றை குறிக்குது. ஒன்றன் பால். சரிங்களா? அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறிக. அக்ரிணை அல்லாத சொல் வந்து என்னது? தளபதி தான். சரிங்களா? காடு, காற்று, ஆந்தைகள் இதெல்லாம் வந்து அக்ரிணை பெயர்கள். அதாவது அக்ரிணை பெயர் அல்லாதுன்னு கேட்டால் தளபதி. அதாவது எப்படி உயர்திணைனா மனிதனை குறித்து அது உயர்திணை. இதில் வந்து அக்ரிணை அல்லாத பொருள்னு கேட்டால் உயர்திணை சொல்லுறாங்க. அப்போ தளபதிங்கிறது ஒரு உயர்திணை. மனிதனை சொல்கிறாங்க. மனிதனை சொல்கிறதுல அப்போ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஒருமை பன்மை பிழை. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தவங்க தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சரிங்களா? வாக்கிய அமைப்பினை கண்டறிய. கயல்விழி திருக்குறளை படித்தார். கயல்விழி திருக்குறளை படித்தால் வந்து ஒரு செய்வினை வாக்கியம். புத்தகம் காணாமல் போச்சு. புத்தகம் காணாமல் போச்சு வந்து ஒரு செய்யப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 54வது கொஸ்டின். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்கள். சரியான சொற்றொடரை எழுத்து எழுதுக. வாய்மை எனப்படுது மற்றவருக்கு தீங்குறதாராத சொற்களை பேசல். இது வந்து ஒரு திருக்குறள்ல வர்ற வார்த்தை. சரிங்களா? வாய்மை எனப்படுது மற்றவருக்கு தீங்கு தராத வார்த்தை. இதில் வந்து மற்ற இதை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியா இருக்கு. சரிங்களா? கீழ்காணும் தொடரில் ஒரு பொருளை தரும் வினை ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சுட்டும் சரியான தொடர் எதுக. சரிங்களா? தாய் வந்து குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். சரிங்களா? இது என்ன வேர்டு? இந்த பாராட்டி சீராட்டி வளர்த்தால் வரும்ல, அதான் வந்து நேரிணை இணை நேரிணை. சரிங்களா? இது வந்து ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ். அதாவது பாராட்டிங்கிறது சீராட்டி ஒரே மாதிரி இருக்கும். அதான் கரெக்டான வார்த்தை. அதை பாருங்க. வெதர்னா இது வானிலை. கலைச்சொல் வந்து வெதர்னா வானிலை. இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல்லிட்டு கேட்டால் இணையம். இன்டர்நெட்னா இணையம். ஆர்ட் கிரெடிட்டிக்னா கலை விமர்சகர். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். அடுத்து பாருங்க, ஸ்பேஸ்னா வான்வெளி. ஸ்பேஸ்னானது வான்வெளி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா வட்ட மேஜை மாநாடு. சரிங்களா? அடுத்து பின்வருவற்றில் எது அலோ கட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல் அல்ல? அலோ கட்டிங் அப்படின்னா அது ஒதுக்கீடு வந்து கரெக்டாக வராது. சரிங்களா? மற்றவெல்லாம் கரெக்டாக வருது. இங்கே பங்கீடு, ஒதுக்கப்பட்டு, மதிப்பீடு இதெல்லாம் வந்து வருது. சரிங்களா? அடுத்துப்பட
கலைச்சொல் தெரியுது. டிரான்ஸ்பிளேஷன் சரிங்களா. டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தான் டிரான்ஸ்பிளேஷன். அடுத்து பாருங்க ப்ரோசெடி கலைச்சொல் பாருங்க. ப்ரோசெடின்னா யாப்பிலக்கணம். ப்ரோசெடினா யாப்பிலக்கணம். அடுத்து பாருன்னா ஆர்னோமி. ஆர்னோமின்னா உளவியல் சரிங்களா. ஆர்னோமின்னா உளவியல். திருக்குறள் கூறியுள்ள அறநெறி கருத்துக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்பூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவர். 1986ஆம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது அவர் வழங்கப்பட்டது. யாருன்னா தமிழக அரசு அவங்க வழங்கியிருக்காங்க சரிங்களா. பழமொழியின் பொருளை தெரிஞ்ச உப்பில்லா பண்டம் குப்பையில. உப்பு இல்லாம ஒரு பண்டம் கேட்டா அது வந்து நல்லா இருக்காது, அது குப்பையிலே. பழமொழி பொருளை தெரிஞ்ச ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் சரிங்களா. ஒப்பிட்ட வரை சரிங்களா. ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. உள்ளளவும் நினை இதான் வந்து சரியான இது சரிங்களா பழமொழி. அடுத்து பாருங்க மரபு தொடர்களை பொருத்தி எழுத. காணல் நீர். காணல் நீர் என்னது இருப்பது போல தோன்றும் ஆனால் இல்லாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து தண்ணி சில டைம் நம்ம லாங்லேருந்து வர சொல்லுவாங்க. தண்ணி கேட்டு ரோட்டில் வந்து தண்ணி கேட்டுன மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பகுதியில். ஆனால் பக்கத்துலேருந்து பார்த்தா இருக்காது. இதுக்கு தான் அந்த வார்த்தை சரிங்களா. காணல் நீர்ன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வார்த்தை சரிங்களா. அவசர கொடுக்கைன்னா எண்ணி செயல்படாமை. அவசர கொடுக்கைன்னா என்ன வார்த்தைங்கிட்டா மரபத்தோட எண்ணி செயல்படாமை. 72ஆம் கொஸ்டின் பாருங்க. திண்டுக்கல் வந்து பூக்கள் பற்றி டேஷ் நகரமாக இருக்குது. திண்டுக்கல் வந்து பூக்கள் பற்றியில் கொடிகட்டி பறக்குது சரிங்களா. அடுத்து பாருங்க கண்ணினை காக்கும் இமை போல சரிங்களா. கண்ணினை காமிக்கும் இமை போல அதை ஊமைக்கு எது கேட்டால் அதாவது அக்கறைப்படுதல் சரிங்களா. அடுத்து 74வது கொஸ்டின் கிணற்று தவளை போல. கிணற்று தவளைன்னா வெளியுலகம் தெரியாமல் போயிடுது. சிலவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க கிணற்று தவளை போல, என்ன நடக்குன்னே தெரியாமல். அதை தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எலியும் பூனையும் போலன்னா எதிரி. எலியும் பூனையும் நண்பன் கிடையாது, ரெண்டு பேரும் வந்து ஒரு எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கான். அந்த பேராகிராஃபில் கொடுத்து கீழே வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து அதில் அந்த பேராகிராஃப்லே ஆன்சர் இருக்கும். உதகை. உதகை கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதியில் குளிரை தாக்கு பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறையில் வைத்து பராமரிப்பார்கள். கண்ணாடி வந்து அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது சரிங்களா. கண்ணாடி வந்து ஒரு அகச்சிவப்பு கதிரை கடத்தாது. அந்த வெப்பம் உள்ளேயே தங்கி அறையை சூடாக்கிவிடும். பசுங்குடில் விளைவு என்பது இதுவே சரிங்களா. இதுதான் பசுங்குடில். கண்ணாடி இதுக்குள்ள வச்சுன்னா அது பசுங்குடில் விளைவுங்க. புவி பரப்பில் விழும் சூரிய வெளிச்சம் இதே வேலைத்தான் செய்கிறது. வளிமண்டலத்தில் கரிம வழி கண்ணாடி போன்ற அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமியை சூடாக்கிறது. உலகம் உயிர்த்திருக்க இந்த வெப்பம் தேவை. பூமிக்கோளும் வெள்ளிக்கோளும் செவ்வாய்க்கும் இடையில் தனது அச்சில் சுழன்றுபடி சூரியனை வலம் வருவதால் வெள்ளிக்கோள் சூரிய குடும்பத்திலே மிக வெப்பமான கோள். செவ்வாயின் நிலைமையோ -85 பாகை செல்சியஸ் உரைநிலை. 4 பாகை வெப்பத்தை மட்டுமே உயர்த்த முடிந்துவிட்டால் அங்கே உரைநிலையில் உள்ள கரிமவள கூறுகள் வளிநிலைக்கு திருப்பி படிப்படியாக செவ்வாய்க்கோளை மித வெப்பநிலைக்கு வந்துவிட முடியும். அதன் பிறகு அங்கு உயிரினங்கள் குடியேற்ற சாத்தியப்படும் சரிங்களா. கண்ணாடி வந்து என்ன கடத்தாது, ஒரு அகச்சிவப்பு கதிர். இதில் வந்து கடத்தாது அப்படிங்க. அகச்சிவப்பு கதிர் கடத்தாது அப்படிங்க. அதாவது சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது நம்ம படித்தோம் அந்த பேராகிராஃபில் வெள்ளிக்கோள் தான் சரிங்களா. அடுத்து பாருங்க 78வது கொஸ்டின் சரிங்களா. 78வது கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள கரியமில அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி சூடாக்கிறது. பூமியை வந்து இப்படிதான் சூடாகுதுங்காங்க. மலைப்பகுதியில் டேஷ் தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்கள் கண்ணாடி அறையில் வைப்பது. குளிரை தாக்குப்பிடிக்க முடியாத தாவரங்களை. வளிமண்டலத்தில் கரிம வழி டேஷ் போல செயல்படுதுன்னா கண்ணாடி போல செயல்படுகிறது. ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு தமிழ் சாங்கிட்ட அதாவது வேட்பாளரிடமிருந்து, அதோட மீனிங் கேட்டால் வேட்பாளரிடமிருந்து. 82வது கொஸ்டின் பாருங்க. பேட்டன்ட் காப்புரிமை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்ன பேட்டன்ட்னா காப்புரிமை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்ன மெக்ரேஷன். இது வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் கிடக்கு சரிங்களா. மெக்ரேஷன் வந்து வலசை சரிங்களா. இது எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் கிடக்கு, தமிழ் புக்கில் கிடக்கு. அடுத்து ரிவிவேலிசம். ரிவிவேலிசம்னா அந்த சொல்லுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் தான் மீட்டுருவாக்கம் சரிங்களா. மீட்டுருவாக்கம். ரினைசென்சி தமிழ் சொன்னா மறுமலர்ச்சி சரிங்களா. அடுத்து பாருங்க 86வது கொஸ்டின். அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவியாருன்னு கேட்டால் அறிவியல் கேட்டால் ஒரு குன்றக்குடி அடிகளார் சரிங்களா.
அடுத்து குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற ஒரு கவிஞர் யாருன்னா டி.கே. சிதம்பரனார். சரிங்களா? குற்றால முனிவர் என புகழப்படுகிறதுனா டி.கே. சிதம்பரனார். அடுத்து பாருங்க, இருண்ட வீடு. இது தெரிஞ்சது தான். இருண்ட வீடு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் தான் வரும். சரிங்களா? பாரதிதாசன் தெரியும். அடுத்தது தாயத்துக்கு செஞ்ச அதாவது அவங்க நாட்டுக்கு செஞ்ச போப் வந்து 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் இந்த 2 மொழியை கற்பிக்கும் ஒரு பேசுறேன். 2 மொழியா அவர் போப்பு கத்துக்கிட்டே சொல்லிக் கொடுப்பாரு மாணவர்களுக்கு ஆசிரியர். அது என்ன மொழின்னு கேட்டா, ஒண்ணு தமிழ், இன்னொன்னு தெலுங்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கண் என்ற அடிக்கோடிட்ட ஒரு சொல்லுக்கு வந்து தோடா மொழியில் என்பவர் அழைப்பார். இது தோடாங்கிறது ஒரு மொழி. சரிங்களா? அந்த தோடா மொழியில வந்து கண்ணுக்கு என்ன சொல்றாங்க? கண்ணுங்கிறது தமிழ் வேர்ட். அதுக்கு வந்து தோடா மொழியில என்ன சொல்றாங்க கேட்டா, அதுக்கு வந்து கோன். இதான் வந்து சரியான பதில். இது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 9th ஸ்கூல் புக்கு தமிழ்ல இருக்கு. சரி, இருந்தாலும் நாம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா வந்துடக்கூடாது. கண்ணுன்னா கோன். சரிங்களா? தென்மொழி தமிழ் சிற்று இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியறியான பாவலர் பிரிஞ்சிட்டான். இது 10th புக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே இதான் இருக்கும். சரிங்களா? மொழி நாயர் யாருன்னா தேவனைய பாவனர். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகள் என்ன மொழியில காணப்படும்? பெரும்பாலும் வந்து தமிழ் மொழி தான். இந்தியாவில் 60% மேல தமிழ் மொழி தான் இருக்குன்ட்டாங்க. கடற்கோள்களால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி காண்டம் கேட்டா இளமுரியா காண்டம். வேளாண்மை வேதம் என அழைக்கப்படும் இதுங்கிட்ட நாலாடியார். நாலாடியார் தான் இன்னொரு பொருள் வேளாண்மை வேதம். சரிங்களா? பண் எனவாம் பாடற்கினி என்றல், கண் எனவாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதுல வந்து என்ன அணி வந்திருக்கு கேட்டா எடுத்துக்காட்டு உண்மணி. சரிங்களா? பண் எனவாம் பாடற்கினி என்றல், கண் எனவாம் கண்ணோட்டம் இல்லாத கண் கேட்டா இது என்ன அணி கேட்டா எடுத்துக்காட்டு உண்மணி. 97 பாருங்க, சரியான சீர் அமையப்பெற்ற குரல் அடியை கண்டறிக. கற்ற சில சொல்லுவார். சரிங்களா? சில சொல்லுவார். இது வந்து ஆப்ஷன் டி தான் சரியான இருக்கு. மற்றெல்லாம் வேர்டு மாறி மாறி கிடக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, வினையால் வினையாக்கி கூடல், நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. இது வந்து என்ன குறிப்பிட்டப்பட்டுள்ள விலங்கு. நம்ம வேடா பார்த்தாலே கிடையாது, யானைன்னு தான் அடிச்சிடலாம். சரிங்களா? சரியான குரல் பாய் தெரிசறிய. வறியோருக்கு ஒன்று ஏவதே ஈகை, மற்ற எல்லாம் குறிப்பறிந்து நீரது உடைத்து. நம்ம திருக்குறளை வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாசிக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? வாயில அதே மாதிரி வரையறுக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறிப்பறிந்து நீரது உடைத்து. இது நான் ஆட்டோமேட்டிக்காக திருக்குறளை வாசிக்க சொல்ல என் வாயில ஆட்டோமேட்டிக்காக வருது. இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பார்த்துக்கோங்க. குரல்பாவில் விடுபட்டுள்ள சீரினை இட்டு நிரப்புக. சில ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரிங்களா? ஆப்ஷன் இதில் வந்து சி தான் சரியான பதில். நண்பர்களே, நம்ம இப்போ அந்த டெட்டு கொஸ்டினில் ஒரு 100 கொஸ்டின் 100 இது தமிழ் வீடியோ போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஜிகே எப்படி போடுறேன்னு தெரியும். ஜிகே வந்து வரலாறு தனியாக பிரித்து போட்டிருக்கேன். எனக்கு நேரம் இல்லை, நம்ம வேலைக்கு போய் என்னால் வேறு நேரங்கள் கிடைக்க மாட்டேங்கி. நைட்டு இங்கே பாருங்க, என்ன நினச்சாலும் போங்க, நைட்டு நான் அந்த வீடியோ எடுக்கச்சால மணி ஆனால் பார்த்துக்கோங்க. டைமை பாருங்க, டைம் இதில் ஆட்டோமேட்டிக்காக நைட்டு 1:15. சரிங்களா? இந்த பாருங்க, டைம் பாருங்க, நைட்டு வந்து 1:15. இந்த வீடியோ எடுக்கச்சால நைட்டு வந்து 1:15 எடுக்கேன். சரிங்களா? இரவு 1:15 எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால இது சிரமப்பட்டு தான் இந்த கொஸ்டினை எடுக்கேன். சரிங்களா? நான் வந்து வரலாறை வந்து தனித்தனியாக பிரித்து போட்டேன். மொத்த கொஸ்டினில் 2025 2025 24 நடந்த வரலாறு கொஸ்டின் பிரித்து போட்டேன். அடுத்து எக்கனாமி வீடியோ போடுறேன்னா, ஆனால் நேரங்கள் இல்லை. சண்டே லீவு, சண்டே அன்னைக்கிட்டி நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலை வந்து வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? வீடியோ டவுன்லோட் பண்ணி எனக்குன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.